வணக்கம் மாணவர்களே, கட்டிங் ஸ்கொயர் த்ரெட் எக்ஸ்டர்னல் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ஸ்கொயர் த்ரெட்டிங்கிற்கு கியர்களை ஏற்பாடு செய்தல், ஸ்கொயர் த்ரெட் எக்ஸ்டர்னலை வெட்டுதல். மெட்டீரியல்ஸ் அண்ட் equipment, டூல் ஹோல்டர், cutting tool, lead screw or thread chasing mechanism, single point cutting tool, form tool or thread chaser, dies and die holders, precision measuring tools, cutting fluids அல்லது lubricants. Process: ஜாபை 4 jaw சக்கில் பிடிக்கவும், இரு முனைகளிலும் ட்ரூ மற்றும் ஃபேஸ் செய்யவும் மற்றும் மொத்த நீளத்தை 160 மில்லிமீட்டரில் பராமரிக்கவும். இரு முனைகளிலும் சென்ட்ரல் ட்ரில் செய்யவும். ஃபோர் ஜா சக்கை அகற்றி டிரைவிங் பிளேட்டை நிறுவவும். ஸ்பிண்டில் ஸ்லீவ் மற்றும் டெயில் ஸ்டாக் சென்டருக்கு ஹெட் ஸ்டாக் சென்டரை செருகவும். ஜாபை சென்டரில் பொருத்தமான லேத் கேரியரில் வைக்கவும். Diameter 38 H8 into 125 mm length ஆக டர்ன் செய்யவும். 24 mm 35 mm நீளமாக டர்ன் செய்யவும். 22 mm 5 mm நீளத்தை டர்ன் செய்யவும். ரேடியஸ் R2 6 மில்லிமீட்டரின் நீளம் வரை ஃபினிஷ் செய்யவும். 20 மில்லிமீட்டர் டயாமீட்டர் முடிவில் 1x45 டிகிரி சாம்பர் செய்யவும். த்ரெட்டிங் டூலை சரியான சென்டர் ஹைட்டிற்கு அமைக்கவும். வரைபடத்தின்படி த்ரெட் கட்டிங் M24x2 முடிக்கவும். ஜாபை தலைகீழாக மாற்றி சாஃப்ட் மெட்டல் பேக்கிங்குடன் பொருத்தமான கேரியரில் வைக்கவும். டயாமீட்டர் 26 - 0.08 110 மில்லிமீட்டர் நீளத்திற்கு டர்ன் செய்யவும். டயாமீட்டர் 22 மில்லிமீட்டரை 5 மில்லிமீட்டர் நீளம் வரை டர்ன் செய்யவும். டயாமீட்டர் 22 மில்லிமீட்டர் முடிவில் 1x45 டிகிரி சாம்பர் செய்யவும். டயாமீட்டர் 38 H8 காலரில் இரு முனைகளிலும் 1x45 டிகிரி சாம்பர் செய்யுங்கள். கோரை 6 மில்லிமீட்டருக்கும் மற்றும் R2வின் டயாமீட்டரில் அண்டர் கட் செய்யவும். ஸ்கொயர் த்ரெட்டிங் டூலை சென்டரில் அமைக்கவும். $99 மில்லிமீட்டர் நீளம் வரை த்ரெட்டை வெட்டுங்கள். டிபர் செய்யவும் மற்றும் ஜாபை ரிலீஸ் செய்யவும்.
இந்த வீடியோவில் ஸ்கொயர் த்ரெட்டிங்கிற்கு கியர்களை எவ்வாறு ஏற்பாடு செய்வது மற்றும் ஸ்கொயர் த்ரெட்டிங் எக்ஸ்டர்னலை எவ்வாறு வெட்டுவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.